சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஜதி பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பல்லக்கை சுமந்து சென்றனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்வில் ஜதி பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பல்லக்கில் இருந்த பாரதியார் சிலைக்கு சால்வை அணிவித்து ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்களுடன் இணைந்து ஆளுநர் RN ரவி, தொழிலதிபர் VGP சந்தோஷம் உள்ளிட்டோர் ஜதி பல்லக்கை தோளில் சுமந்து சென்றனர். மகாகவி பாரதியார் திருநாமம், மகாகவி பாரதியார் திருநாமம். பாரதியாரை நினைவுகூரும் வகையில் அவரது பாடல்கள் பாடப்பட்டன. அத்துடன் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் பாரதியாரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. எப்பயுமே போன வருஷம்லாம் பாரதியார் இல்லத்துல நடக்கும், இல்ல வேற வேற சபாலெல்லாம் நடக்கும். பட் இந்த வருஷம் ஆளுநர் மாளிகையில நடந்திருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க கவர்னர் எல்லாம் பாக்குறோம், நேர்ல வரோம், உள்ள வரோம். ஸோ அது ஆளுநர் மாளிகையில நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எங்க பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாடினதுல. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. திருவல்லிக்கேணியில் பாரதியாரின் நினைவு இல்லத்தில் உள்ள அவரது மார்பளவு சிலைக்கு ஆளுநர் RN ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்குள்ள பாரதியாரின் புகைப்படங்களை அவர் பார்வையிட்டார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து ஆளுநர் RN ரவி நிகழ்வுகளில் பங்கேற்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் நரேஷ் ஐயப்பனுடன் செய்தியாளர்கள் ஆனந்தன், முருகேசன்.